அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. பாடல் ஞானமாமருந்து பாடல் 9. என்னுயிர்க்கு அன்பா மருந்து கலந்து என்னுயிருக்கு உள்ளே இருந்த மருந்து, என்னுயிருக்கு காக்கும் மருந்து என்றும் என் உயிராகிய இன்ப மருந்து. என் உயிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? என் உயிர்னா என்ன அர்த்தம்? என் உயிர் புரியலீங்களே. நம்மலாம் ஆன்மா அப்படின்னு சொல்கிறோம். நானே ஆன்மா எனும் சிற்றணு வடிவினன் அப்படின்னு வாங்க. அப்போ உயிர்ன்றது சிற்றணுலேருந்து அணுக்களோட வடிவிலேருந்து அணு வந்து என்ன பண்ணுதுன்னு பாலிமர், டிஎன்ஏ, ஆர்என்ஏ, கார்போஹைட்ரேட், புரோட்டீன், விட்டமின் அந்த மாதிரி வந்து என்ன பண்ணும், விரிவடையுது. ஓகேவாண்ணே. அப்போது என் உயிருக்கு என்னவான இருக்குன்னு அன்பாவா? என் உயிருக்கு அன்பா மருந்து. அன்புன்னா அன்புன்னா என்ன சொல்லுவாங்கன்னா இறக்க காட்டுறது தான் அன்புன்னு சொல்ல முடியும். ஆமாண்ணே. வள்ளலாரை பொறுத்த வரைக்கும் இறக்கம் காட்டுறது தான் அன்பு. ஓகேவாண்ணே. ஆனால் பொதுவாக என்ன சொல்லுவாங்க அன்புன்னா? எப்படி சொல்கிறது? தாங்கிட்ட இருக்கிறத ஒன்று கொடுத்து இன்னொருத்தவங்க இருக்கிறது ஒன்று எடுத்துக்கிறது. உடம்பு ஒரு பெண்ணு ஆண் அப்படின்னு வச்சுக்கலாண்ணே. ஒரு பெண் என்ன பண்ணுவாங்க, தன்னோட உடல் பாகத்தை ஆண்கிட்ட கொடுப்பாங்க. ஆண் என்ன பண்ணுவார், தன்னோட உடல் பாகத்தை வந்து பெண்கிட்ட கொடுப்பாங்க. அதுக்கு பேர் அன்பு. ஓகேவாண்ணே. அது மட்டும் இல்லாமல் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா பெண் என்ன பண்ணுவாங்க, தன்னோட உடம்பை வந்து சாப்பாடு பொருளாக குழந்தைகிட்ட கொடுப்பாங்க. அப்படின்னு கண்டிப்பாக. ஸோ அன்பு வந்து இந்த மாதிரி ஒரு பிசிக்கல் டச் இருக்குன்னு. அப்போ என் உயிருக்கு அன்பான்னும் போது என்ன அர்த்தம்? வள்ளலோட உயிருக்கு கடவுள் வந்து ஒரு பிசிக்கல் டச்சை கொடுத்துருக்காரு. உதாரணத்துக்கு இந்த மாதிரி நியூட்ரிஷனும் உண்டு. அடுத்தது செக்ஸு ரிலேட்டடாக. ஏன்னா இதில் சந்தோஷம் இருக்குல்லண்ணே. சோற்றானை சோற்றில் உறும் சுகத்தானை கேள்விப்பட்டீங்களா? சோற்றும் வந்து நம்மளுக்கு சுகத்தை தரும். ஓகேவாண்ணே. சோற்றில் உறும் சுக்கிலமாக ஜென்ரேட் ஆகுது இல்லைன்னா செக்ஷுவல் ப்ரெஷரு, அதுவும் நம்மளுக்கு சுகம் தரும். ஸோ அதனால தான் என்ன பண்ணேன், என் உயிருக்கு டோட்டலாக என்ன பண்ணிட்டார் அவர், சுகத்தை தர ஆரம்பிச்சிட்டார். என் உயிரே வந்து ஒரு சுகப்பொருளாக மாற்றிட்டார். சுக அறிவு ஒரு உண்டாக்குற ஒரு ஏஜென்சியாக மாற்றிட்டார் ஆண்டவர். தெரியலண்ணே. வெறும் சாப்பாட்டில் மட்டும் சுகத்தை கொடுக்குறாருன்னா அவங்களாம் எந்த மாரி இருக்கும்? சாப்பாடும் சுகம் உண்டுன்னு. சோற்றானை சோற்று உண்டு, சோற்றில் உறும். சோறை சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்கண்ணே, அதில் உருற சுகம்னு ஒன்று இருக்கு. சோறை சாப்பிட்டோன்னே ஒரு சுகம் வரும்ல, உங்களுக்கு கேள்விப்பட்டீங்களா அதை பற்றி? கண்டிப்பாக. எனக்குலாம் சில சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். சாம்பார் சாதம், மஷ்ரூம் பிரியாணி அந்த மாதிரிலாம் என்ன பண்ணோம், அது சாப்பிட்டோன்னே ஒரு மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகும், திருப்தின்னு வரும். ஓகேவாண்ணே. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணோம், நம்ம வந்து ஒரு உயிர் வந்து நான் பதம் பெறுது, மெச்சூரிட்டி. கொலை வந்து தவிர்த்து பசிப்பினியை போக்குற உயிருக்கு என்ன நடக்குதுன்னா ஒரு பெரிய இன்பம் கிடைக்குதுன்னு. என் உயிருக்கு அன்பா லவ் பண்ண ஆண்டவர் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடாரு அந்த உயிரை. நீங்கள் மட்டும் ஒழுங்காக வந்து அந்த ஆண்மனையை உரிமை கடைப்பிடிச்சிங்கன்னா ஆண்டவர் வந்து உங்களுக்கு லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவார். உங்களை நம்ம லவ் பண்ண வேண்டியதில்லை, அவர் பண்ணிடுவார். ஆமாம், நீங்கள் இது பண்ணிங்கனாலே அதை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவார். எப்படி ஆண்டவர் ப்ரொப்போஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு இந்த ஊர் மக்கள்லாம், இந்த உலகத்தில் இருக்க மக்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, லவ் பண்ணுறேன் அப்படின்னு இந்த
தங்கத்தை கொடுக்கறது, வைரத்தை கொடுக்கறது, ரோஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி உலகத்தில் இருக்க மணியை கொடுக்குறாங்க. ஆனால் அவர் வந்து சித்த சிகா மணி. நம்ம வந்து என்ன பண்ணோம், அந்த மாதிரி சித்தத்தில் பாதியாவது காட்டணும் அட்லீஸ்ட். ஓகேண்ணா, நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி பசிப்பினியை போக்குறது, நம்மள மாதிரி ஏழைங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது, அதே மாதிரி அவங்களுக்கு எதாவது கொலைகளை அந்த மாதிரி எதாவது நடந்துச்சுன்னா அவங்கள தடுத்து நிறுத்துறது. இந்த மாதிரி கொலை பண்ணாதீங்க அவங்கள. பசு, இவங்க ஆடு மாடுங்க பண்ணி கோழிங்க அவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் வெட்டாதீங்க தேவையில்லாமல். இதுக்கு அவங்கள வந்து நம்மளை சடங்குன்ற இதில் வந்து அவங்கள அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம அவங்களுக்கு கேட்கணும்ல. இதெல்லாம் வந்து நம்ம அது மாதிரி பண்ணோம்னா அன்பாராயிடுவோம் நம்ம. ஓகேண்ணா, அப்படியே என் உயிருக்கு, நம்ம உயிருக்கு வந்து அன்பு அவர் செலுத்துறதுனா என்னென்ன ஆகும், அன்பா மருந்து. அந்த மருந்து உள்ளே வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு சொல்கிறாங்க பாருங்களேன். கலந்து கலந்து என் உயிருக்கு உள்ளே இருந்து மருந்து. அப்போ அந்த உயிருக்கும் ஆன்மாக்கும் என்ன வித்தியாசம்? ஆன்மா வந்து சிற்றணு வடிவனு, உயிர் வந்து இன்னொரு அணு வடிவம். சிற்றணு வந்து என்ன பண்ணும், சப்பாட்டமிக் பார்ட்டிகல் வந்து அட்டாமிக் பார்ட்டிகலாக மாறிடும். எலக்ட்ரோமேக்னடிக் ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் மாறும், டைமென்ஷன் மாறும். ஓகேண்ணா, அப்படி மாறுறதால என்ன ஆயிடுச்சு, கலந்து அப்படி மிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகேண்ணா, அப்படி ஆண்டவர் நம்ம கூட மிக்ஸ் ஆகிடுறதால என்ன ஆகிடும், என்ன உயிருக்கு உள்ளே உயிருக்குள்ளே இருந்த மருந்து. அப்போது ஆண்டவர் வந்து நமக்குள்ளற இருந்துட்டாருன்னா என்ன ஆகிடும், நம்ம உயிருக்குள்ளற இருந்தானா என்ன ஆகிடும், என்ன ஆகும் யோசிச்சு பார்க்க முடியுதா என்ன ஆகும்னு? நம்மளும் பாதி ஆண்டவராக மாறிடுறோம். கரெக்டுண்ணே. இப்போ வள்ளலார் வந்து என்ன பண்ணுவார், ஆண்மனையை ஒருமைப்பாட்டு உரிமைன்றது என்னன்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு. அதனால அவர் வந்து என்ன பண்ணார், இப்படி பண்ணுங்க, தர்மசாலை வழியாக தாவர உணவுகளை இது பண்ணிங்கன்னா மெய்த்தாவ இது பண்ணுவீங்க அப்படின்னாரு. அவர் தாவனாரா இல்லையா, மெய்த்தாவனாரா இல்லையா? கண்டிப்பாக தாவிட்டார்ல. ஸோ அதே தான் நம்மளும் என்ன பண்ணணும், என் உயிர் ஆவியில் அமர்ந்த தயாநிதியே அப்படின்றாருண்ணே. அப்போ அவர் ஆவி வந்து நம்ம ஆவி கூட கலந்துக்கணும்னா நம்ம வந்து தயா நிதியாக இருக்கணும். நிதி என்னன்னு தெரியணும்னா ஜஸ்டிஸ், சர்வீஸ், ஃபைனான்ஷியல் சர்வீஸ், அதில் வந்து ஜஸ்டிஸ். கரெக்டு தான், நீங்கள் சொன்னது கரெக்டு. ஓகே, நிதி நம்ம நீதியை வந்து நம்ம ஒழுங்காக நிலைநாட்டும். நீதி இல்லை, நிதி. ஓகே, நீதினா தான் ஜஸ்டிஸ். கரெக்டு தான், கரெக்டு தானே. நிதிக்கும் வந்து ஒரு இது உண்டு. இல்லை நிதினா வருமா? ஓகேவாண்ணா. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு புண்ணியத்தை தேடி தர்றாருன்னு. நம்மளாம் பாவப்பட்ட ஜீவர்கள். முன்னாடி வந்து சட்டம் எப்படி இருந்துச்சுன்னா, கிறிஸ்டியன்ஸு நம்ம கிறிஸ்மஸ் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணாருன்னா தன்னோட உயிரை மாற்றிக்கிட்டார். எதுக்கு, இன்னொருத்தவங்களோட பாவத்தை வாங்கிக்கிறதுக்காக. ஆனால் இதில் எப்படின்னு இருக்குது, தன்னோட உயிரை அடுத்தவங்களோட கலந்துக்கிட்டார் வள்ளலார். நம்ம கூடலாம் கலந்துக்கிட்டார். எதுக்கு, புண்ணியத்தை கலக்கிறதுக்கு. பாவத்தை வாங்குறதுன்னு ஒரு பழைய டெக்னிக் இருந்துச்சு, இது வந்து புண்ணியத்தை கலக்கிறதுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஆல்ரெடி வள்ளலார் நம்ம கூட கலந்ததால நம்ம புண்ணியவானா ஆகிட்டோம். ஓகேவாண்ணே. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக என் உயிருக்குள்ளே இருந்த மருந்து வள்ளலார் நம்ம கூட கலந்துட்டாருன்னு. அப்போ நம்ம ஜீவகாரன் கொஞ்சம் பழங்கினாலும் நம்மளுக்கு அதீத பெனிஃபிட்ஸ் உண்டு, சக்தி கிடச்சிடும், நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிடும். என் உயிர் காக்கும் மருந்து என்றும் என் உயிராகிய இன்ப மருந்து. என் உயிர் காக்கும்னு உங்களுக்கு தெரியும்ண்ணே. என்னோட லைஃப், என்னோட உயிர்னு ஒன்று இருக்குது, அதை வந்து காக்கிறதுக்கு யார் வருவா? முன்னாடி இருந்த காலத்தில் வந்து யமன்கிட்ட போயிட்டு சரணடைகிற மாதிரி இருந்துச்சுண்ணே. நச்சிகேதா அந்த மாதிரிலாம் கதைகள் என்ன இருந்துச்சுன்னா, யமனே எனக்கு எப்படி வந்து எனக்கு விடிவு காலம் தரப்போகிற, நம்ம 2 பேரும் ஏன் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு இருந்த மாதிரி இருந்துச்சுண்ணே. ஆனால் இதில் எப்படின்னு யமன் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்குது, யார் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்குண்ணே? அழித்தல் செய்கிற கடவுள்கிட்ட இல்லை, மறைத்தல் செய்கிறவங்க இல்லை, இதை வந்து திருத்தி பக்குவப்படுத்துறவங்க. ஓகேவாண்ணே. அதான் என் உயிர் காக்கும். என் உயிர் காக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, திருத்தி பக்குவப்படுத்துறதுக்கிட்ட என் உயிர் கலந்துருச்சு. என் உயிர் காக்குறது அவர் காக்குறாரு. அதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், என்னோட ஹேபிட் வந்து ஏற்கனவே வந்து என்ன பண்ணும், அடுத்தவங்களோட உயிரை காக்குற மாதிரி இருக்கும், அவங்கள அழித்து அவங்கள வந்து ஒழிக்கிற மாதிரி இருக்கு. கரெக்டானே? அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்,
இந்த பால் தோல் மாமிசம் ம் இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம டோட்டலாக அகேன்ஸ்டாக இருப்போம். நிறுத்திடுவோம். நம்மளும் நிறுத்துவோம், அடுத்தவனும் நிறுத்தம் வைப்போம். வேறு வழி இல்லை. கரெக்டாண்ணே? அதனால தான் என் உயிர் காக்கணும்னா அடுத்த உயிர் நம்ம காக்கணும். ம் சரிங்களாண்ணே? ம் அடுத்த உயிர் காக்கிறதுல தான் நம்ம உயிருக்குள்ளே அவர் கலப்பார். கண்டிப்பாக. வேறு வழியே இல்லை. நம்ம காக்கலைன்னா அவர் கலக்கவே மாட்டோம் அப்படின்னு வச்சுக்கலாண்ணே. ஓகேவாண்ணே? ஏன்னா அதுதான் வினை. அடுத்ததுண்ணே, என் உயிர் காக்கும் மருந்து என்றும் என் உயிராகிய இன்ப மருந்து. என்றும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்றும் என் உயிராகிய இன்ப மருந்து. என்றும் ஒன்றா கடைசி வரைக்கும் காலத்தை கடக்கிறது. ம் நேற்று இன்று நாளை அப்படின்ற ஒரு பவுண்டரி வந்து கடந்துருச்சு. ஓகேவாண்ணே? அதனால தான் என்ன பண்ணுறாரு, என்றும் அப்படின்றாரு. நேற்று நாளை என்றும் என் உயிராகிய இன்ப அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து என்ன பண்ணுதுன்னா என் உயிரை பற்றியே ஒரு டார்கெட் பண்ணுறேன் இந்த வாட்டி. ம் என் உயிர் காப்பாரு, என் உயிர் ஆகுனுச்சு, அப்புறம் என் உயிருக்கு அன்பு. ஓகேண்ணா? லவ் எமோஷனும் தராரு. அடுத்தது என்ன பண்ணுறாரு, என் உயிருக்கு உள்ளே இருந்த மருந்து. அதாவது என்ன பண்ணுறாரு, நீங்கள் வந்து இதில் தேட முடியாது, கர்ணத்தில் தேட முடியாது. ஓகேவாண்ணே? மனசில் அப்படின்றாங்கல்ல, மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்திரியம் அதெல்லாம் தேட முடியாது, உயிருக்குள்ளே. அப்போ ஜீவகாருண்யம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானே இதில். ஜீவகாருண்யம் என்ன அர்த்தம்? அதில் எது ரொம்ப, அதாவது பசி தாகம் பிணிச்சை எளிமை பயம் கொலை. ஓகே. அதில் பெஸ்ட்டு மார்க் யாருக்கு கிடைக்குது? பசி தவிர்த்தவர்களுக்கும் கொலை தவிர்த்துருங்க. ஆமாம். ஓகேவாண்ணே? ஸோ இந்த மாதிரி தான் பெஸ்ட்டு. ஸோ அதனால் எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்தது அதுதான். பரம்பொருள் எப்படி பரவணும்னு அழகாக சொல்லி கொடுத்துச்சு. அதனால் நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டாரு. ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுல என்ன கிடச்சின்னா இன்பம். என் உயிர் என் உயிராகிய இன்பம் மருந்து. ஆமாம். நான் வந்து அது என்ன பண்ணிட்டேன், ஒரு உயிர்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு ஆன்மா நினைக்கலாம், அவ்வளோதான். உங்களுக்கு பிசிக்ஸ் தெரியுமாண்ணே? பிசிக்ஸ்னா என்ன? விலாவரியாக சொல்ல தெரியாது. பிசிக்ஸ்னால் ஒரு மேட்ரு. ஓகேண்ணா? ஒரு மேட்ரு எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு ஃபோர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு கிராவிடேஷன். ஓகேவாண்ணே? அதாவது அட்டாமிக் சயின்ஸு, எலக்ட்ரானிக்ஸு இதை பற்றி சும்மா மேஜராக டீல் பண்ணுறது வந்து பிசிக்ஸ்னு. கெமிஸ்ட்ரி பயங்கரமான மைண்ட் வேணும் அது. கெமிஸ்ட்ரி வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், மின்னியலும் உண்டு, காந்த தன்மையும் உண்டு. ஓகேவாண்ணே? இந்த மாதிரி இருக்கிறது தான் கெமிஸ்ட்ரி. பயாலஜி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம இன்னும் எவால்வ் ஆனது. கெமிஸ்ட்ரியிலே வந்து அட்வான்ஸ்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா பயாலஜி. ஓகேவாண்ணே? இப்போ எப்படி வந்து பாம்புகள்லேயே வந்து அட்வான்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பறவைகள் அப்படின்னுவாங்கல்ல. ஓகேவாண்ணே? அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் அட்வான்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா பயாலஜி. இப்போ பயோ கெமிஸ்ட்ரி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து உலக இயற்கையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போது என் உயிராகிய இன்ப மருந்து அப்படின்னா அர்த்தம். என் உயிராகிய இன்ப மருந்து. இந்த வாக்கியத்தில் வந்து நீங்கள் என்னென்னு படிக்கலாம், லைஃப் சயின்ஸஸும் பற்றி படிச்சுக்கலாம், பயாலஜி பற்றியும். இன்ப அப்படின்னா சைக்காலஜி, எமோஷனல் சயின்ஸ். ஓகேவாண்ணே? சைக்காலஜி பற்றி படிங்கன்னா மருந்து அப்படின்னா மெடிசன். ஓகேவாண்ணே? மெடிக்கல் ஃபீல்டு. இந்த 3 ஃபீல்டையும் வந்து கவர் பண்ணுதுன்னு. பயாலஜி, சைக்காலஜி, மெடிசன். இந்த 3 ஃபீல்டையும் வந்து கவர் பண்ணுறதால என்ன ஆகிடுதுன்னா இன்பம். எனக்கு ஃபுல்லாக நிறைவே ஆகிடுச்சு, எனக்கு இது மேலே எதுவும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. அதுனா மனதில் தான் மார்க்கம் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல. அப்போது சன்மார்க்கம் வந்து என்ன பண்ணுது, இந்த மனசை வந்து ரீஃபைன் பண்ணுது. கொலைப்புலை ஏற்படுத்தி இந்த மனத்தை மாற்றி, ஓகேவாண்ணே, ஒரு கொள்கையே வந்து தன்னோட உயிராக பசிப்பெண்ணை தீக்கிறது, கொலைப்புலை தவிர்க்கிறது, இதே வந்து ஒரு பெரிய ப்ராக்டிஸாக பண்ணுறது வந்து மருந்தாக மாறிடுச்சுன்னு. என் உயிராகி, அப்போ உயிரே அதுவாக ஆகிடுது. என் உயிராகி இன்பம் மருந்து அதுவாக ஆகிடுது. அடுத்ததுண்ணே
பாடல் 10ங்க. என்றறிவுட்குள் மருந்து என்றும் என்றறிவாகி இலங்கு மருந்து என்றறிவு இன்ப மருந்து என்னுள் என்றறிவுக்கு அறிவு வெண்ணும் மருந்து. அறிவை பற்றி சொல்ல வராங்க. என்றறிவுக்கு உட்கொள் மருந்து, என் அறிவிற்கு உட்கொள் மருந்து. ஸோ முன்னாடி வந்து உயிரை பற்றி சொன்னாங்க, இப்போ அறிவு பற்றி என்றறிவுக்கு உட்கொள் மருந்து. என்ன அறிவு வந்து உட்கொள் அப்படின்னும் போது என்ன அர்த்தம்? என்னோட அறிவுக்கு இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உட்கொள்றீங்கல்ல, எதுக்கு உட்கொள்றீங்க? பசி. உங்கள் உடம்புக்கு அது வந்து உட்கொள்ளணும், தேவைப்படுது. கேட்டுங்கன்னா உங்கள் உடம்பு வந்து தனக்கு இழந்துனே இருக்கு, அதுக்கு நீங்கள் வந்து உட்கொள்ள வைக்கிறீங்க, ஒரு ஊட்டச்சத்தா கொடுக்குறீங்க, அப்படி தானே? ஸோ அதே மாதிரி என்ன அறிவு உட்கொள் மருந்து அப்படின்னும் போது என்ன அர்த்தம்? என் அறிவு வந்து ரொம்ப முக்கியமான அறிவாக வந்து இயற்கையை வந்து தேர்ந்தெடுத்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா மற்ற அறிவெல்லாம் அது உட்கொள்ள மாட்டேங்குது, புறம் தள்ளிடுது, போடா எனக்கு வேணாம் அப்படின்னு தள்ளிடுது. ஆனால் யார் வந்து ஆண்மனையை உரிமைப்பட்டு உரிமையை கொண்டாடுறாங்களோ அவங்கள வந்து வா நீ என்னோட அறிவு, இயற்கையோட அறிவு நீ அப்படின்னு உள்ளர இன்டெகிரேட் ஆகிடுதுன்னு. அப்போ ஒரு பெரிய இது தானே. ஒரு கட்சிக்காரங்கிட்ட நீங்கள் வந்து யார் ஜெயிக்கிற கட்சியோ அந்த ஜெயிக்கிற கட்சியில் நீங்கள் ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சலுகை உண்டா இல்லையா? கண்டிப்பாக. அதே மாதிரி யார் வந்து இந்த இயற்கை ஓகே வேணா இயற்கை அது சாகாத அறிவுன்னு இருக்குல்ல, அந்த அறிவில் வந்து நம்ம கலந்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன ஆகிடும், தேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. கண்டிப்பாக. ஸோ அதனால தான் என்ன பண்ணுது, என்றும் என் அறிவாகி என் அறிவிற்கொள் உள் மருந்து. எப்பயுமே வந்து என் அறிவு வந்து விட்டு போவே போவாது. பிரிவு ஏது அப்படின்னு வரல, இனி உன்னை பிடித்தனம், இனி உனக்கு நம்ம அறிவே நம்ம அறிவிடம் அப்படின்னு அற்பெருஞ்சோதி. அதே மாதிரி இதுவும் இது பாருங்க, என்றும் அப்படின்னா முக்காலத்தும் என் அறிவாகி இலங்க மருந்து. இலங்குன்னா அர்த்தம், அறிவு ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் இலகன ஒரு இலங்குன்னா ஒட்டி உறவாடுதுன்னு அர்த்தம், கனெக்ஷனாகவே இருக்குது, எப்பவுமே என்னோட பிரியாது. மனசு இலகி போச்சுனாலே கனெக்டிவிட்டி. இப்போ வந்து உங்கள் இது இருக்குல்ல, ஹெட்ஃபோன் வந்து என்ன பண்ணுது, உங்கள் ஃபோன்லேருந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது கேட்குமா, உங்களுக்கு தேவையான பயன்களை காட்டுமா? அப்போது என்றும் இதுவாகவே இருக்குது, என்ன அறிவாகி இலங்கு மருந்து அப்படின்னு என்ன அர்த்தம், எப்பவுமே கனெக்ஷன்லேயே இருக்குது, எனக்கு தேவையானது கொடுத்துக்கிட்டே இருக்குது. அப்போ அறிவுன்றது என்னவா இருக்குது, கனெக்ஷனாக இருக்குது. நம்மளுக்கு தேவையான இதை வந்து வாங்கி கொடுக்குது. ஓகே வேணா. அப்போது நம்ம உடம்புல எத்தனை உடம்புன இருக்குது, அன்ன உடம்பு, மன உடம்பு, பிராண உடம்பு, அறிவு உடம்பு, ஞான உடம்பு, ஆனந்த உடம்பு. ஓகே வேணா. அப்போ அறிவு உடம்பு ஆக்டிவேட் பண்ணும்போது என்ன ஆகிடும், ஆனந்தத்துக்கு வந்து அது கனெக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சு. ஓகே வேணா. அதெல்லாம் என்ன ஆகிடுதுன்னா என்னும் அறிவாகி இலங்கு மருந்து. அப்போ கரெக்டாக எனக்கு பொருந்தி எனக்கு மருந்தா மெடிசன் ஃபீல்டு வந்து எனக்கு நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சு. என் அறிவு வந்து எனக்கு முன்னாடி இருந்த அறிவுலாம் என்ன பண்ணுச்சுன்னா எனக்கு ஒரு மருந்தாக எனக்கு இல்லை, என்னை வந்து மாற்றுறதும் எனக்கு அறிவு வந்து ஏற்றுறதுக்கும் எனக்கு வந்து ஒரு சாதனமாக இல்லை. ஆனால் இந்த இது வந்துட்டோன்னே நினச்சி என் அறிவாகி எப்பவுமே வந்து எனக்கு இதாகிடுச்சு, எனக்கு எனக்குள்ளே பொருந்துருச்சு அப்படின்றது. அடுத்தது என் அறிவு இன்ப மருந்து. அப்போது அறிவுக்கும் இன்பத்துக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கானு? சச்சிதானந்தம் அப்படின்னு கேள்விப்பட்டீங்களா? அது வந்து தமிழ் ஆக்கம் பண்ணிங்கன்னா எப்படி வரும், மெய்யறிவு இன்பம். சச்சிதானந்தம் மெய்யறிவு இன்பம். ஓகேவானே. அந்த மெய்யறிவு இன்பம் என்ன பண்ணும், மெய்யறிவு இன்பம் நீங்கள் மெய் அறிவு வந்து கற்றுக்கிட்டீங்கன்னா இன்பத்தை ஏற்படுத்தும். பொய்யறிவு வந்து இன்பத்தை ஏற்படுத்தாரு. ஆனால் மெய்யறிவுன்றது என்னது, இன்பத்தை. மெய்யறிவுன்றது உங்களுக்கு என்னவா தெரியுதுன்னு வளரோட சயின்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா
மெய்யறிவு. எல்லார் வழியில் பார்க்கும்போது எனக்கு மெய்யறிவு என்ன தோணுதுன்னாக்கா சகாவரம் பெறது மட்டும்தான் மெய்யறிவு. அவ்வளோதான் சொல்ல முடியும், ஷார்ட்டாக சொல்லணும்னா. அதாவது நீங்கள் வேறு அதை யோசனை பண்ணியிருக்கீங்களா? ஆமாண்ணே. ஜீவகாருண்ய பகுதியில் என்ன சொல்கிறாங்கன்னா, எறும்பு முதல் யானை வரை எந்த வித பேதமும் பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கண்ணே. ஸோ அந்த மாதிரி தான் தானே நம்மளுக்கு வந்து மெய் அறிவு. ஓகேவா, நம்ம எப்போ வந்து வித்தியாசம் பார்க்க ஆரம்பிச்சினோம் போய் அறிவு தான். ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகேவாண்ணே. ஸோ அதான் எனக்கு என் அறிவு இன்பமாக இருந்து என்னுள் எனக்கு அறிவுக்கு அறிவு என்றும் மருந்து. என் உள் அப்படின்னும் போது என்னோட சிஸ்டமில் என்னுள் என் அறிவுக்கு அறிவென்னும் மருந்து. ஆமாம், ஏன்னா எனக்குன்னு ஒரு அறிவு வந்து எப்படி ஆயிடுதுன்னு, தற்போதம் தற்போதம் தவிர்த்த சிறுபோதம் மருந்து அப்படின்னு கேள்விப்பட்டீங்கன்னு இதில் இந்த பாட்டில் வரும். என் தற்போதம் தற்போதம் அப்படின்னும் போது அது ஆன்மாவோட அறிவாக இருக்கும். ஆனால் ஆன்மா வந்து நம்மளுக்கு வெறும் அறிவு, ஆன்மாவோட அறிவாக இருந்துச்சுன்னா அது எப்படின்னா ஆகும், ரீஃபைன் பண்ணாமல் வெறும் ஆன்மா அறிவு மட்டும் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், கொலையில் ஈடுபட்டுரும். ஓகேண்ணா, அதனால தான் ரீஃபைன் பண்ணால் என்ன ஆகிடும், இவர் சொல்கிற மாதிரி என் அறிவுக்கு அறிவு, என்னுள் என் அறிவுக்கு அறிவு என்னும் மருந்து. ஆமாம், இப்போது வந்து ஜோதியுள் ஜோதின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வெறும் அறிவு இருந்துச்சுன்னா அது வந்து எப்படி காட்டா அறிவாயிடும், கடின சித்தராயிடும். ஓகேவண்ணே, அதனால தான் என்னுள் அறிவுக்கு அறிவு. அவரு தான் வந்து எனக்கு அறிவுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது யாரால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருட்பெருஞ்சோதியால். அவர் இருந்ததால் தான் எனக்கு வந்து என்ன பண்ணுச்சு, நான் வந்து முன்னேற முடிஞ்சு. ஏன்னா மருந்து இல்லையா, சாவர நான் வந்து சாகாத ஆளாக மாறிட்டேன். அறிவு வந்து என்ன பண்ணும், ஒரு ஜென்மமாக வந்து போய் போய் திருப்பி திருப்பி வந்துச்சுனாலும் எனக்கு வந்து எப்பவுமே பிரியாத ஒரு அறிவு வந்து எனக்கு நிலைத்திருச்சு அப்படின்றானு. ஓகேவாண்ணே, ஏன்னா ஜென்மம் வந்து மாற மாற என்ன ஆகும், அறிவு போயிடும், திருப்பி இன்னொரு அறிவு ஃப்ரெஷ்ஷாக வரும். சரிண்ணே, ஆனால் இவருக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது, இருந்த அறிவு அப்படியே நிலைச்சிருச்சு அப்படின்றாரு. பாடல் 11. என் குருவான மருந்து என்றும் என் தெய்வம் ஆகி இருக்கும் மருந்து, என் அன்னை என்னும் மருந்து என்றும் என் தந்தையாகிய இன்ப மருந்து. இல்லை வந்து என் குருவான மருந்து. குருனா யாருன்னு, நமக்கு எல்லாத்தையும் சொல்லக்கூடியவங்க குருன்னு சொல்லுவோம். ஒன்று அவங்க தான் குருன்னு சொல்லுவோம், அவ்வளோதான். இப்போ வந்து இதே வந்து இலக்கியங்கள் எப்படி சொல்லிருக்காங்கன்னா, குருவை ஒரு குற்றம், குன்னா மலம், ரூன்னா மலத்தை நீக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். ஒரு குற்றம் அதை நீக்கிறவர். இது புதுசுங்க, தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு. ஸோ அதனால தான் என்ன பண்ண, என் குரு ஆகிய அப்படின்னும் போது என்னோட குற்றங்கள் எல்லாத்தையும் நீக்கிய மருந்து. குனா குற்றம், ரூனா நீக்கியது, நீக்கியது. என் குற்றங்கள் நிறையா இருந்துச்சு. உதாரணத்துக்கு என்ன மாதிரி குற்றம், என்ன மாதிரி குற்றம்னாக்கா, எப்படி சொல்றது, என் குரு ஆகி குருவான மருந்து. இந்த மாரி ஒரு கேள்வி கேட்டீங்க. இல்லை, குற்றம் என்னன்னா நம்ம வந்து சாதி மதம் சமயம், ஓகேண்ணே, கொலை கொலை அந்த மாதிரி ஈடுபட்டுறோம்ல, இதெல்லாம் குற்றங்கள்னு. நான் ஷார்ட்டாக ஜீவகாரணியம் சொல்ல வந்தேன். சரி, ரைட், ஓகே. இதுலேருந்து இப்போ நீக்கிட்டாரு, சாதி மதம் இதெல்லாம் நீக்கிட்டாரு, புலை கொலைந்து நீக்கிட்டாருன்னா என்ன அர்த்தம்னு, என் குற்றமெல்லாம் குரு இதுவா குணமாக கொண்டாருல, அதனால தான் குருவாகிய மருந்து மருந்து என் குருவான மருந்து என்றும் என் தெய்வமாகி இருக்கும் மருந்து. தெய்வமாகி என்ன தொழில் கற்றுக் கொடுங்கல்ல. அப்போது இவரோட தொழிலை வந்து கற்றுக் கொடுத்தது யாரு, அழித்த செய்யறதும் மறுத்த செய்யல கடவுள்லாம் இருக்காங்களா? இல்லை இல்லை,
திருத்த செய்தும் பக்குவப்படுத்தானே, அதனால தான் என்றும். இவர் திருத்ததும் பக்குவப்படுத்துவதும் எங்கேயாரும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை யார் பண்ணுறாங்கன்னா இவர் தான். இவர் மட்டும் தான் பண்ணுறாரு, வேற யாரும். அருட்பெருஞ்சோதி துணையாக நமக்கு பண்ணி கொடுக்குறாரு. என்றும் என் தெய்வம் ஆகியிருக்கும் மருந்து. என் அன்னை என்னும் மருந்து. அன்னை என்ன பண்ணுவாங்க? அன்னை என்னும் மருந்து. அன்னைனா எப்படி சொல்கிறது, குழந்தைகளுக்கு உங்கள் உருவ வளர்த்து கொடுத்தது, கருவிலேருந்து உருவ வளர்த்தது. அடுத்தது அன்னை உங்களுக்கு உணவு கொடுத்தது. உணவு கொடுக்குறது. ஆரம்பத்தில் உங்களுக்கு பல்லு இதெல்லாம் வந்திருக்காது, அதெல்லாம் உங்களுக்கு உணவு கொடுக்கும்ல. அதே மாதிரி இங்கே என் அன்னை அப்படின்னும் போது என்ன அர்த்தம்? இவருக்கு அன்னை அப்படின்னும் போது என் அன்னை என்ன மருந்து. ஆரம்பத்தில் இவருக்கும் வந்து என்ன பண்ணுறது, சமய மதம் அந்த மாதிரி இதெல்லாம் வந்துச்சு. ஆனால் இவருக்கு வந்து எங்கேருந்து கிடச்சி நியூட்ரிஷனு? அர்ப்பஞ்சு ஆண்டவர்கிட்ட. ஆமாண்ணே, இவருக்கு புலை கொலை தவிர்த்த மார்க்கத்துலேருந்து கிடச்சிச்சு. வீகனாகவும் வள்ளலாகவும் இருந்தார். ஓகேவாண்ணே. அந்த இடத்துல என் அன்னைன்னும் போது இவரும் என்ன பண்ணுவார், அடுத்தவங்க நியூட்ரிஷன் கொடுத்தானா என்ன பண்ணுவார்? யாராவது இம்சை பண்ண ஆகாரத்தை கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார், கண்டிப்பாக கொடுக்க மாட்டாரு. கொடுக்கும்போது என்ன சொல்கிறேன், தாவரவியல் ஆகாரம் கொடுத்து அதை என்ன பண்ணுவோம், போதனை பண்ணுவார்ல. இந்த மாதிரி நீங்கள் இதே நான்வெஜ் அப்படின்னு அனிமல்ஸை வந்து துரோகம் பண்ணிருக்காதீங்க அப்படின்னு சொல்லுவார்ல. ஸோ அதனால தான் என் அன்னை. ஏன்னா அந்த அன்னைக்கு இந்த பண்பு இருக்கு. ஓகேண்ணா, அருள் சக்தி. அப்போது எனக்கு 8 என் அன்னை என்னும் மருந்து, என்றும் என் தந்தையாகிய இன்ப மருந்து. ஓ, அப்போ என்றும் என் தந்தை நம்ம என்ன அர்த்தம்? காலத்தை கடந்தது என்றும். ஓகேவானே. என் தந்தை நம்ம என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் எல்லாம் அவர் தான். ஓ, தந்தைக்கும் தாய்க்கும் என்ன? தந்தை வந்து உயிர் கொடுப்பாரு, தாய் வந்து உடம்பு வளர்க்குறவங்க, உடம்பு கொடுப்பாங்க. ஓகேவானே. அப்போது என்றும் அப்படின்னும் போது இவரோட உடம்போட உயிர் எந்த மாதிரி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலத்தை கடந்த உயிரா. என்றும் என் தந்தையாகி தந்தை என்றும் இன்பம், என்றும் என் தந்தையாகிய இன்பம் மருந்து. அப்போது டேடி வந்து என்ன பண்ணுறாருன்னா இன்பத்தை கொடுக்குற ஒரு ஃபோர்ஸாக வந்து விளங்குறாருன்னு இந்த பிரபஞ்சத்தில். ஓகேவானே. அதனால் நம்ம வந்து ஃபாதராக நம்ம ஆகிறோம். இப்போ நம்ம ஊரில் இருக்க ஃபாதர்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு இன்ப சோர்ஸாக இருக்கணும், இன்பத்தை கொடுத்துட்டே இருக்கவங்களாம் நம்ம உலகத்தில் இருக்க ஃபாதர்ஸ் எல்லாம் இருக்கணும். ஆனால் அவங்க எப்படி இருக்காங்க, ஒரு கற்பழிப்பு கேஸு, ஒரு இந்த கேஸு அப்படின்னு மாட்டிக்கிறாங்கண்ணே. இப்போ நம்ம பார்க்குறோம்ல, எனக்கு என் ஃப்ரெண்டு இருக்கான், அவன் சொல்லியிருக்கான். ஓகேவாண்ணே, இந்த மாதிரி ஃபாதர்ஸ் எல்லாம் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நான் அவங்கள பர்சனலாக அட்டாக் பண்ண விரும்பலை, இருந்தாலும் நான் பண்ணுறேன். நம்ம ஃபாதராக இருந்தால் என்ன பண்ணணும், இன்பம் தரணும். ஆனால் இப்படி இன்பம் தரக்கூடாது. எப்படிப்பட்ட இன்பம் தரணும், வள்ளலாருக்கு எப்படி இன்பம் கிடச்சிச்சோ அந்த மாதிரி இன்பம். ஓகேவாண்ணே. அடுத்த பாடுங்க. ஓகே, பாடல் 12ங்க. என் பெரு வாழ்வா மருந்து, என்றும் என் செல்வமாகி இருக்கும் மருந்து, என் உயிர் நட்பா மருந்து, எனக்கு கெட்டெட்டு சித்தியும் ஈந்த மருந்து. எனக்கெட்டு 8 சித்தியும் எந்த மருந்து. ஸோ என் பேரு வாழ்வாம் மருந்து. அப்போது என்னன்னும் போது உங்களுக்கு தெரியணும் என்னன்னு. என் பேரு என்னன்னும் போது நம்மளுக்கு ஆன்மாவை குறிக்கிற ஒரு பொருள். ஓகேண்ணே. நம்ம பரம ஆன்மாவிலேருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், பரவாத ஒரு ஆன்மாவை நம்ம மாறிட்டோம். ஓகேவாண்ணே. இந்த ஆன்மாவில் என்ன பண்ணுது, பெருன்னும் போது என் பேரு எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விட்டு விலகாமல் அதை வந்து தாண்டு தான் பெரு. ஓகேவாண்ணே. பெருன்றது காலத்தை தாண்டுது, அளவை தாண்டுது, விதத்தை தாண்டுது, இடத்தை தாண்டுது, அந்த மாதிரி வச்சுக்கலாண்ணே. ஓகேவாண்ணே. ஸோ என் பெரு என் வாழ்வு வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, காலத்தை தாண்டி போயிடுச்சு, இடத்த தாண்டி போயிடுச்சு, வித்தைகளை தாண்டி அளவை தாண்டி என் வாழ்வு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என் பெருவாழ்வு, அதெல்லாம் பேரின்ப சக்தி பெருவாழ்வுன்னு பேர். என் பெரு நிலைவாழ், என் பெரும் அந்த மாதிரி வாழ்வு எப்படி கிடைக்குன்னா, என்றும் பெரு வாழ்வா மருந்து, என்றும் என் செல்வமாகி இருக்கும் மருந்து. அப்போது இந்த உலகத்தில் நிறைய பேர் உழன்றது எதுக்குன்னு, செல்வத்தை ஈன்றதுக்காக தான். காசு பார்க்கணும்.
பணம் சம்பாரித்து நம்ம என்ன பண்ணணும், சொத்தை சேர்த்து நம்ம வந்து ஆண்டாண்டு காலமும் ஆண்டவர்களாக இருக்கணும். ஓகேவா, இடத்த ஆண்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன வச்சுருக்காரு, பகிர்ந்து கொடுக்க சொல்கிறாருண்ணே. ஓகேவாண்ணே, வள்ளலார் என்ன பண்ணுவார், தனக்காக சேர்த்து வச்சுனே இருப்பார் சொத்தை. கிடையாது, அவரோட சொத்தை எவ்வளோண்ணா இருக்குது இது வரைக்கும். ஆனால் மற்றவங்களுக்கு தரது வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குல்லண்ணே, நிறைய கொடுத்துருக்கேன். அதானே. ஸோ நம்மளுக்கு அறிவு தர்றாரு, நம்மளுக்கு ஆண்மனையை வந்து இது பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன பெருவாழ்வு என்றும் இருங்க, எனக்கு என் செல்வமாக இருக்கும் மருந்து, என் உயிருக்கு நட்பாக மருந்து. அந்த மாதிரி செல்வத்தை வந்து பெருக்கி பெருக்கி தர்றது எதுக்குண்ணே? இந்த உலகத்தில் செல்வத்தை பெருக்கிறது எதுக்கு பண்ணுவாங்க? மிலிட்ரி சர்வீஸ்க்கு பண்ணி இன்னொரு இடத்துக்கு போர் போடுறதுக்கெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இவர் செலவு பண்ணுறது எதுக்கு? இல்லாதவங்க நட்பு வளர்க்குறதுக்கு, ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து அதிகமாக வளர்த்துக்கிறதுன்னு. ஓகேவா, என் உயிர் நட்புன்னும் போது யார் யார் வந்து பிரிவினை, ஓகேவா, நீ நானும் ஒன்றா, நம்ம வேறு ஜாதி, வேறு மதம், வேறு கலரு, வேறு சைஸு, வேறு ஏஜு, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படிலாம் இது பண்ணது. இது வந்து என் உயிருக்கு நட்பாக மருந்து. நட்பு, யாரெல்லாம் வந்து ஆண்மனையத்தை பழகிறாங்களோ அவங்க உயிருக்கு வந்து நட்பு காட்டிடும். ஓகேவாண்ணே, காட்டாமலாம் இருக்காது அப்படின்றாங்க. அடுத்ததுன்னு எனக்கு கெட்டெட்டு சித்தியும் ஈந்த மருந்து. எட்டுன்னும் போது என்ன அர்த்தம்? எட்டு சித்தி புரியலிங்க. எட்டுன்னா இந்த பழமொழியில் சொல்லுவாங்களே, ஆமாண்ணா, 64 அப்படின்றாங்கல்ல, ஆயக்கலைகள் 64 அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கண்ணே. அப்போ இவருக்கு வந்து என்ன பண்ணுது, இந்த கர்ம யோக ஞான அந்த மாதிரி நிலைகள் இருக்குல்ல, அந்த மாதிரி நிலைகள் இருக்க எல்லா இதுவும் வந்துருச்சுண்ணே அவருக்கு. ஓ, எல்லா மருந்தும் எனக்கு கிடைச்சி போச்சு அப்படிங்கிற அந்த மாதிரி எந்த சித்தியும் வந்து இவருக்கு விட்டு போகலை. 8 சித்தி, மஹிமா லஹிமா அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்கண்ணே. ஓகேவாண்ணே, அந்த மாதிரி இவர் முன்னாடி சொல்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஆடூர் சித்திகள் 64 கோடியும் விலங்குமை பொருள் கூட்டுரு சித்திகள் அப்படின்னால ஆடூர் சித்தி கூட்டுரு சித்தி இது ரெண்டுமே வந்து கொடுத்துருவாரு. இதை 8 ஆடூர் சித்தி கூட்டூர் சித்தி. ஆமாண்ணா, புரியலைங்களா? ஆடூர் அப்படின்னும் போது, ஆடுன்னும் போது கவர்னன்ஸ் இல்லைண்ணே. அப்படி கவர்னன்ஸ் எதுனா பண்ணும், யார் கவர்னன்ஸ் பண்ணுவாங்க? அதிகாரத்தில் இருக்கிறோம். சென்ட்ரல் மினிஸ்டர் அப்படின்றாங்கல்ல, அந்த மாதிரி தானே கவர்னன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ சென்ட்ரல் அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா அணுக்கள் இருக்குல்ல, அணுக்களை ஒன்றா வச்சுக்கிறது வந்து சென்ட்ரல் ஃபோர்ஸ். கூட்டுறவு அப்படின்னும் போது ஏதாவது கூட்டு முயற்சியாக அண்டங்கள் இருக்குல்ல, அணுக்களை வந்து ஒன்றா சேர்த்து அது பெருசாக அண்டங்களாக மாறிடும். ஸோ அண்டங்களை ஒன்றா வச்சுக்கிறது யாருன்னு? கூட்டுறவு சித்தி. ஓகேண்ணே, ஆடூர் சித்தி கூட்டுறவு சித்தி இது எல்லாமே தான் சித்திக்குள்ளே வருதுண்ணே. அப்போ 8 சித்திகளும் ஈந்த மருந்து. அப்போ இந்த மருந்து வந்து நம்ம வாங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு, 8 சித்தியும் நம்ம வாங்கிறோம் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும், பரோபகாரமும் சத்தீஸ்வரம் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி தானே? சிம்பிளா தானே? அவ்வளோதானே? வேற ஏதாவது தெரியுமாண்ணே? இல்லை, 4 பாட்டு முடிச்சிக்கலாமா? இல்லை முடிச்சிக்கலாம். சரி. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.